தூத்துக்குடி மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவிற்கு பலத்த மழை வெளுத்து வாங்கிய நிலையில் தூத்துக்குடி ரயில் நிலையம் முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. ரயில் நிலையம் மட்டுமின்றி அதன் சுற்றுப்பகுதி முழுவதும் முட்டி அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம். தூத்துக்குடியை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக 2 நாட்களாக அதி கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் போக்குவரத்து பல இடங்களில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி முத்துநகர் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் தற்போது நாம் இருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கூட இங்க போல ட்ரெயின் போக்குவரத்து என்பது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல முக்கிய மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான ரயில் நிலையமாக இது இருக்கின்றது. தூத்துக்குடி மக்களுடைய பிரதான ரயில் நிலையம் என்று சொன்னால் முத்துநகர் அந்த ரயில் நிலையம் தான் இது. இந்த இடத்தில் தான் பல மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் செல்லும். ஆனால் நேற்று இரவிலிருந்தே இந்த ரயில் சேவை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். பயணிகள் கூட பெரும்பாலும் நாம் பார்க்க முடியவில்லை. 1-2 பேர் வந்தவர்கள் கூட இங்கு எந்தவிதமான ரயில் போக்குவரத்தும் இல்லை என்ற காரணத்தால் அவர்கள் மீண்டும் வீடு திரும்பக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் எதுவும் செல்ல முடியாத நிலை இருக்கின்றது. அதே போல இருசக்கர வாகனங்களில் செல்லலாம் என முயற்சி செய்தாலும் யாராலும் செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிறு சிறு தெருக்கள் கூட தீவு போல மாறி நிற்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்மால் பல இடங்களில் பார்க்க முடிகின்றது. இந்த தூத்துக்குடியினுடைய அநேக இடங்களில் மழைநீர் அந்த வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றது. பல இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளேயும் தண்ணீர் சென்றிருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த முத்துநகர் ரயில் நிலையத்திலும் தண்டவாளத்திற்கு மேல் கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கு தண்ணீர் நிற்கின்றது. நாம் நிற்கக்கூடிய பகுதி சற்று மேடான பகுதி என்பதால் முட்டிக்கு மேல் தண்ணீர் நிற்கின்றது. இந்த நிலையில மேற்கொண்டு ரயில் போக்குவரத்து என்பது செல்ல முடியாத, பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருப்பதனால் நேற்று இரவிலிருந்தே அங்கிருந்து வரக்கூடிய ரயில்களும் சரி, இங்கிருந்து செல்ல வேண்டிய அந்த ரயில்களும் சரி துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல லோக்கல் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய, அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி உள்ளிட்ட பக்கத்து மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய அந்த லோக்கல் வண்டிகளாம் கூட முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் ரயில் போக்குவரத்து எப்போது தொடங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைக்கு ரயில் போக்குவரத்து கிடையாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. தூத்துக்குடியை பொறுத்தவரையில் ரயில் போக்குவரத்து, அதே போல பேருந்து போக்குவரத்து உள்ளிட்ட எந்த போக்குவரத்துமே இல்லாத காரணத்தால் இந்த பகுதி மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதுதான் நம்மால் இங்கிருந்து பார்க்க முடிகின்றது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.